திண்டுக்கல் தனியார் திரையரங்கில் ஜனநாயகன் பட பேனர் சர்ச்சை. மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக தகவல். திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் திரையரங்கில் இன்று ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகியுள்ளது. இதனையொட்டி அப்பகுதி முழுவதும் ரசிகர்கள் சார்பில் 100க்கு மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் திரையரங்கம் அருகே வைக்கப்பட்டுள்ள 50க்கு மேற்பட்ட பேனர்கள் மாநகராட்சியிடம் அனுமதி பெற்று கட்டண பில்கள் பெறப்பட்டு பேனர்களில் ஒட்டப்பட்டு உள்ளன. இருப்பினும் மேலும் அப்பகுதியில் 100கணக்கான பேனர்கள் மாநகராட்சி அனுமதி பெறாமலும் கட்டண பில்கள் ஒட்டப்படாமலும் விதிமுறைகளை மீறி பேனர்கள் வைக்கப்பட்டு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னதாக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக விஜய் பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக அவர் நடிப்பில் கடைசியாக வெளியான தி கோட் திரைப்படத்தின் போது 20 பேனர்கள் மட்டுமே வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவை மாநகராட்சி அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக கூறி காவல்துறை அதிகாரிகளின் துணையோடு மாநகராட்சி நிர்வாகம் அகற்றியது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது வைத்துள்ள பேனர் சர்ச்சை குறித்து திண்டுக்கல் மாநகராட்சி அதிகாரிகள் விளக்கம் அளிக்கையில், ஜனநாயக திரைப்படத்திற்கான மாநகராட்சிக்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 20 பேனர்கள் வைக்க 20க்கு மேற்பட்ட அனுமதிகள் வழங்கப்பட்டு உள்ளன. ஆனால் திரையரங்கு அமைந்துள்ள பகுதியில் பேனர்கள் வைக்கப்பட்டதில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளது. மேலும் புகார்கள் வந்து உள்ளது. இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விதிமுறைகளை மீறிய பேனர்கள் வைத்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், பேனர்கள் அகற்றப்படும் என தெரிவித்தனர். குறிப்பாக இந்த ரவுண்ட் ரோடு பகுதியில் பேனர்கள் வைக்கக்கூடாது என தனிநபர் ஒருவர் மதுரை ஐகோர்ட்டில் உத்தரவு பெறப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மாநகராட்சி அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட ரவுண்ட் ரோடு பகுதிக்கு சென்று அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை மாநகராட்சி ஊழியர்கள் கொண்டு பேனர்களை தற்சமயம் அகற்றினர்.